54வது கேரள மாநில திரைப்பட விருதுகள் கேரள அமைச்சர் சாஜி செரியனால் நேற்று ஆகஸ்ட் 16 அறிவிக்கப்பட்டது. இந்த விருதுகள் பட்டியலில் பிருத்விராஜ் பிளெஸி கூட்டணியில் வெளியான ஆடு ஜீவிதம் திரைப்படம் சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த ஒப்பனை கலைஞர், சிறந்த திரைக்கதை தழுவல் உட்பட 9 விருதுகளை வென்று சாதனை படைத்திருக்கிறது. ஆனால் 9 திரைப்பட விருதுகளை வென்றிருந்தாலும் அப்படத்தின் இயக்குனர் பிளெஸி கேரள மாநில திரைப்பட விருதுக்கான தேர்வுக் குழுவினர் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். 10 ஆண்டு தீவிர முயற்சிக்குப் பிறகு வெளியான திரைப்படம் ஆடு ஜீவிதம். பிளெஸி இயக்கத்தில் பிருத்விராஜ், அமலா பால் நடிப்பில் வெளியான இப்படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்திருந்தார். படத்திற்கு உயிராக இருந்த இசைக்கு எந்த விருதும் வழங்கப்படாததுதான் இயக்குனர் பிளெஸி இது குறித்து பேசிய அவர், இந்த படத்தின் ஆன்மாவாக இருந்தது இசைதான். ஏனென்றால் முழு ஸ்கிரிப்டை உருவாக்குவதில் இசைதான் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது. இந்த படத்திற்கு இசை முக்கிய அம்சம் என்பதால்தான் படத்திற்குள் ஏ.ஆர். ரஹ்மானை அழைத்து வந்தோம். படத்தின் பின்னணி இசை அமைப்பதில் அவர் அதிக கவனம் செலுத்தினார். ஆரம்பத்தில் ஒரு பின்னணி இசையமைத்திருந்தாலும் பின்னர் படத்திற்காக அவர் நிறைய மெனக்கெடல்களைச் செய்து வேறொரு இசையை அமைத்துக் கொடுத்தார். அப்படி படத்தின் ஆன்மாவாக இருந்த அவரது படைப்புக்கு விருதுகள் பரிசீலிக்கப்படாததை நான் அவமானமாக நினைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்.